வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நட்சத்திர ஜன்னல்கள் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்பா ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார். ஏன்பா டல்லாயிட்ட? பரவாயில்ல விடுப்பா. மாமா சொல்ற மாதிரி எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கட்டும். எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல. அப்படின்னா நான் உனக்கு வேற ஒரு வரன் பார்த்தா மறுப்பு சொல்லாம கட்டிக்குவியா? சரண்யா ஒரு நிமிடம் மௌனமாய் எங்கோ வெறித்து பார்த்தாள். பண்ணிக்கிறேன்பா, உன் சந்தோஷத்துக்காக கண்ணை மூடிக்கிட்டு யாருக்கு வேணா கழுத்தை நீட்டுறேன். ஆனா இப்ப வேண்டாம், என் படிப்பு முடியட்டும். ஒரு வேலை கிடைச்சு என் காலில் நான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா நீ பார்க்குற மாப்பிள்ளையை நான் கட்டிக்கிறேன். யார் உன்னை இப்ப கல்யாணம் பண்ணிக்க சொன்னா? பயப்படாத. நீ படிச்சு வேலைக்கு போகணுங்கிற ஆசை எனக்கும் இருக்கு. இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் எல்லாம். கவலைப்படாம நல்லா படி. மாப்பிள்ளை ஆகாஷ்னா காத்திருக்க வேண்டாம், உடனே கட்டி கொடுத்துடலாம். மாமா உன் படிப்பை நிறுத்தாம அவரே கூட படிக்க வச்சு உத்தியோகத்துக்கும் அனுப்பிடுவார்னு நினைச்சேன். எப்ப அந்த கனவு கலைஞ்சு போச்சோ, இனிமே நம்ம பிழைப்பை பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். என்ன சொல்ற? சரண்யா பதில் சொல்லாமல் புன்னகைத்தபடி அப்பாவின் இரவு சாப்பாட்டிற்கு 4 சப்பாத்தியை வாழை இலையில் கட்டி எடுத்து வைத்தாள். எதுக்குமா? அவங்க சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி இருப்பாங்க. ராத்திரி வேளையில எண்ணெயும் மசாலாவுமா அவங்க ஏதாவது தருவாங்க. உன் உடம்புக்கு ஆகாது. நீ இந்த சப்பாத்தி சாப்பிட்டா போதும். மற்ற நேரத்துல கூட கூடிய வரைக்கும் கண்டதையும் சாப்பிடாம லைட்டா உடம்பு கொத்துக்கிறதா சாப்பிடு. உனக்கு மசாலா வாசனைன்னா அல்ப ஆசை வந்துடும். அதான் சொல்றேன். இல்ல, சாப்பிட மாட்டேன். இப்பெல்லாம் ஒரு பயம் வந்துடுச்சு சரண்யா. உனக்கு ஒரு வாழ்க்கை தேடி கொடுக்கிற கடமை முடியற வரைக்கும் என்ன நானே பத்திரமா பார்த்துக்கணும்னு தோணுது. உன் கழுத்துலையும் 3 முடிச்சு விழுந்து நல்ல வீட்டில் நீ வாழ்க்கப்பட்டுட்டனா அடுத்த நிமிஷம் சாவு வந்தா கூட சிரிச்சுக்கிட்டே சாக தயார் ஆயிடுவேன். போருமே, ஊருக்கு புறப்படும் போது நல்ல வார்த்தை பேசிட்டு போப்பா. அது சரி, நெருப்புன்னா வாய் வெந்துடுமா? அதுக்காக நெருப்பு நெருப்புன்னே சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? வேற நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா? சரி, அப்ப நான் புறப்படுறேன். நீ ஜாக்கிரதையா இரு. பாட்டி வந்து துணைக்கு படுத்துப்பாங்கல்ல? ஆ, வருவாங்க. சரண்யா வாசல் வரை வந்து அவரை வழி அனுப்பிவிட்டு கதவை சாத்திக் கொண்டு உள்ளே போனாள். எந்த ஏமாற்றமும் இல்லை, எல்லாம் நடக்கிறபடி நடக்கும் என்று அப்பாவிடம் சொல்லிவிட்டாளே தவிர உள்ளூர ஏற்பட்டிருந்த ஏமாற்றமும் வேதனையும் வார்த்தைகளில் அடக்க முடியாமல் இருந்தது. அப்பாவுக்கு எதிரில் அழ முடியாத நிலையில் அழுவதற்கு தனிமை தேடி காத்திருந்தாள். அந்த தனிமை இப்போது கிடைத்திருந்தது. அப்பா போனதும் கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்தவள் சாமிக்கு முன்னால் சம்மணம் கட்டி கொண்டு அமர்ந்து எல்லா படங்களையும் வெறித்து பார்த்தாள். ஏன் ஏன் என்ற 1000 கேள்விகளோடு சத்தமின்றி குலுங்கி அழ ஆரம்பித்தாள். தடுக்க ஆளின்றி ஏன் அழுகிறாய் என்று கேட்கவோ பரிதாபப்படவோ ஆள் இல்லாமல் தனிமையில் அழும்போது அழுகை கூட இதமாகவே இருந்தது. அழுது அழுது தனக்குத்தானே சமாதானமாகி ஓய்ந்து போகலாம். அப்படித்தான் அழுது ஓய்ந்தாள் அவளும். தன் துணிமணிகள் அனைத்தையும் 2 சூட்கேஸ்களில் அடைத்து அழுத்தி மூடி பூட்டினாள். ஏய் சுஜி, எங்கடி? ஊருக்கா? எதுக்குடி? லீவு கூட இல்ல, திடீர்னு புறப்படுற? தோழி வியப்போடு கேட்டாள். எஸ், போறேன். படிப்பை நிறுத்திட்டு பாதியில போலாம்னு தான் பார்த்தேன். ஆனா மனசு வரல. அதனால ஹாஸ்டலை விட்டு மட்டும் போறேன். ஒரு 10 நாள் கழிச்சு வரேன். என்னடி சொல்ற நீ? ஒண்ணுமே புரியலையே. புரிய வேண்டாம். இப்போதைக்கு எதுவும் புரியாம இருக்கிறது தான் நல்லது. See you. அவள் கிளம்பினாள். ஒரு ஆட்டோவில் பெட்டிகளை ஏற்றிவிட்டு தானும் ஏறினாள். ஆட்டோக்காரரிடம் ஆகாஷ் வீட்டு விலாசத்தை கூறிவிட்டு சாய்ந்து அமர்ந்தாள். மனசு படபடப்பாக இருந்தது. எல்லோரும் நல்லபடி பழகுவார்களா? மரியாதை எப்படி இருக்கும்? மருமகளாக போவது வேறு, இப்படி போவது வேறு. இதற்கு மரியாதை கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் அவர்கள் சம்மதத்தோடுதான் ஆகாஷ் தன்னை அழைத்திருக்கிறான் என்பதால் மரியாதை கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டது. ஆட்டோ அவன் பங்களாவினுள் நுழைந்து நின்றது. போர்ட்டிகோவில் பெருசாய் கோலம் போட்டிருந்தது. ஆட்டோ சத்தம் கேட்டதும் உள்ளிருந்து ஆகாஷும் அவனை தொடர்ந்து மற்றவர்களும் வெளியில் வந்தனர். வாமா. அவன் அம்மா இறங்கி வந்து அவள் தோளோடு அணைத்து வரவேற்றாள். வாங்க. சங்கீதா புன் சிரிப்போடு அழைத்தாள். சம்பத் மட்டும் பிள்ளையின் மனது நோகக்கூடாது என்பதற்காக ஒப்புக்கு அழைத்துவிட்டு உள்ளே போனார்.
சாரி, நான் உங்களுக்கு எல்லாம் திடீர்னு தொந்தரவாயிட்டேனா? வரதுக்கு முந்தி நெறைய யோசிச்சேன். இத விட நல்ல இடமா எனக்கு வேற எதுவுமே தோணல. எங்களுக்கு ஒரு தொந்தரவும் இல்ல. நீ இத உன் வீடா நெனச்சுக்கலாம். அம்மா வேலைக்காரனை அழைத்து பெட்டிகளை உள்ளே கொண்டு போய் வைக்க சொன்னாள். உனக்கு மாடியில ஒரு ரூம் கிளீன் பண்ணி வச்சிருக்குமா. உனக்கு வேணுங்கிற வசதி எல்லாம் இருக்கும். இன்னும் ஏதாவது வேணும்னாலும் சொல்லு, பண்ணிடுவோம். தேங்க்ஸ்மா. நீங்கள்லாம் இவ்ளோ நல்லவங்களா இருக்கிறது நான் பண்ண புண்ணியம். பெரிய வார்த்தையெல்லாம் வேண்டாம். கேஷுவலா இரு. உங்க அம்மா மாதிரி என்ன நெனச்சுக்க. மை காட்! அது மட்டும் முடியாதே! ஏம்மா? உங்கள அம்மா மாதிரி நெனச்சா ஆகாஷ் எனக்கு அண்ணன் ஆயிடுவாரே! அதனால அத்தையாவே நெனச்சுக்கிறேன். சுஜிதா சொல்ல சாரதா பெரிய ஜோக் கேட்டு விட்டார் போல சிரித்தாள். அப்பாவும் சங்கீதாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். என்னோட ரூம் எது அத்த? சுஜிதா கேட்டபடி குதிரை மாதிரி அலட்சியமாக நடக்க சம்பத் முகம் சுளித்தபடி மாடிக்கு போனார். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். என்ன இவ்ளோ சீக்கிரம் எழுந்துட்ட? சாரதா காஃபி மேக்கரில் பொடி போட்டு நீர் விட்டபடி அருகில் வந்து நின்ற சுஜிதாவை பார்த்து சிரித்தாள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு தான் எழுந்து வந்தேன். சாரதா உச்சி குளிர்ந்து போனாள். அப்படி ஒன்றும் பெரிய வேலை எதுவும் இல்ல. நீ போய் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குமா. போச்சுடா. எங்க வீட்ல தான் பூமியில கூட கால் படாம என்ன தாங்குறாங்கன்னா நீங்களுமா? போர் அடிச்சு போச்சு அத்தை. எனக்கும் இந்த கிச்சன் வேலையெல்லாம் சொல்லி தாங்களேன். நீ எதுக்குமா இதெல்லாம் செய்யணும்? அது சரி. எங்க அம்மா வாட்டம்னு சொல்றீங்க. ஒண்ணு தெரியுமா? இப்பதான் நான் கிச்சனே பார்க்குறேன் தெரியுமா? நிஜமாவா? சத்தியமா ஆன்ட்டி. எங்க வீட்டு கிச்சன் பக்கம் நான் இன்னும் போனதே இல்ல. பங்களாக்கு பின்னால கிச்சனே இன்னொரு பங்களா மாதிரி இருக்கும். டே அண்ட் நைட் வேலை செய்ய. மொத்தம் 15 பேர் அங்க வேலைக்கு இருக்காங்க. ஹோட்டல் மாதிரி தான். எங்க ரூம்ல இருந்து என்னென்ன வேணும்னு மெனு சொல்லிட்டா போதும். ரூமுக்கே வந்துடும். அல்லது டைனிங் ஹாலுக்கு போயும் சாப்பிட்டுக்கலாம். ஜென்ரலா எல்லாரும் அவங்கவங்க ரூம்ல தான் சாப்பிட்டுப்போம். ஏதாவது பார்ட்டி, பண்டிகை, விசேஷம்னா கண்டிப்பா டைனிங் ஹால்ல தான் சாப்பாடு. டைனிங் ஹால்னா சாதாரணமானதில்ல. பெரிய டேபிள் இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரை நீள்வட்டமா இருக்கும். 100 பேர் வரை ஒரே சமயம் உட்கார்ந்து சாப்பிடலாம். பயங்கர ஜாலியா இருக்கும். சுஜிதா சொல்ல சொல்ல சாரதாவின் விழிகள் விரிந்தது. மருமகளாய் வரப்போகிறவளின் செல்வமும் அந்தஸ்தும் பெருமையாய் இருந்த அதே நேரம் அவளிடம் ஒருவித பயத்தையும் ஏற்படுத்தியது. இப்பேற்பட்ட கோடீஸ்வர பெண் காதலிக்கும் அளவுக்கு ஒரு கம்பீரமான ஆண்மகனை பெற்றதற்காக உள்ளூர பெருமிதமும் கர்வமும் ஏற்பட்டது. அவள் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பது மிகவும் முக்கியம். எனவே எந்த குறையும் இல்லாது அவளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. என்ன ஆன்ட்டி திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? நான் பொய் சொல்றேன்னு தோணுதா? சேச்சே, அதெல்லாம் இல்லம்மா. ஆமா சுஜிதா, உனக்கு இந்த வீடு வசதியா இருக்கா? இது உங்க வீடு அளவுக்கு மாளிகை இல்ல. இருந்தாலும் உனக்கு என்ன வசதி வேணும்னாலும் தயங்காம சொல்லு. உடனே பண்ணி கொடுத்துட சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ஆன்ட்டி. இருக்கிற வசதி போதும். இங்கயாவது சாதாரணமா இருக்கனே. சாரதா வியப்போடு அவளை பார்த்தாள். நல்ல பொண்ணு என்று பாராட்டினாள். சரி, கார்த்தால என்ன குடிப்ப சொல்லு. பாலா, போன்விட்டாவா, காஃபியா? ஜஸ்ட் காஃபி போதும். ஆச்சரியமா இருக்கு. நீங்க வேற. எங்க வீட்ல கார்த்தால 8 வித ட்ரிங்க்ஸ் வரும். எது வேணா குடிச்சுக்க வசதியா இருக்கும்னு. அதெல்லாம் பார்த்து பார்த்து அலுத்து போச்சு. அந்த பக்கிங்ஹாம் பேலஸ் வாழ்க்கையில இருந்து ஒரு சேஞ்ச் வேணும்னு தானே படிப்பை சாக்கா வச்சு நானே இந்த ஊருக்கு வந்தேன். சுஜிதா சொல்லிக் கொண்டிருக்கும் போது சங்கீதா பல் தேய்த்து விட்டு உள்ளே வந்தாள். குட் மார்னிங் சங்கீதா என்றபடி சுஜிதா காஃபி டம்ளரோடு ஹாலுக்கு போனாள். அம்மா போன்விட்டா தரையா? போன்விட்டாவா? இதோ பார், கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு சிம்பிளா காஃபி போதும்னு குடிக்கிறா. உனக்கு போன்விட்டா கேக்குதா? இனிமே காஃபி தாண்டி உனக்கும். அது சரி. சங்கீதா அயர்ந்து போய் அம்மாவை பார்த்தாள். நல்லா இருக்குமா. நான் காஃபி வேணும்னு கேட்டப்பெல்லாம் நம்ம அந்தஸ்துக்கு இதாண்டி குடிக்கணும்னு நீ தானே போன்விட்டாவை பழக்கின. இப்பதானே தெரியுது காஃபி கூட அந்தஸ்துள்ள பானம் தான்னு. ம். சங்கீதா ஒரு மாதிரி தலையாட்டியபடி அம்மா கொடுத்த காஃபியை வாங்கி கொண்டு ஹாலில் வந்து அமர்ந்தாள். உனக்கு என்ன டிஃபன் பிடிக்கும் சுஜிதா? சாரதா வெளியில் வந்து கேட்டாள். இங்க என்ன டிஃபன் செய்வீங்க? இன்னைக்கு பூரி சென்னா செய்யலாம்னு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு டிஃபன் தான் செய்வீங்களா? 4 பேருக்கு எத்தனை வெரைட்டி செய்யறது? பொதுவா ஏதாவது ஒரு டிஃபன் தான். உங்க வீட்ல எப்படி? அதை ஏன் கேக்குறீங்க அத்தை? 5 ஸ்டார் ஹோட்டல் கெட்டது. அவ்வளோ வெரைட்டி.
இட்லி, தோசையில இருந்து தந்தூரி ஐட்டம்ஸ் வரை 50 ஐட்டம் இருக்கும். எது வேணும்னாலும் கிடைக்கும். உனக்கு எது வேணும்னு சொல்லேன். செஞ்சுட்டா போச்சு. நீங்க வேற. எனக்கு ஒரு டம்ளர் கஞ்சி இருந்தா கூட போதும். திவ்யமா குடிச்சிட்டு போயிடுவேன். என்ன பத்தி கவலையே படாதீங்க. நீங்க எது செய்தாலும் சாப்பிட்டுடுவேன். நான் போய் குளிச்சுட்டு வரேன் ஆன்ட்டி. சுஜிதா மாடிக்கு துள்ளி ஏறினாள். ஏய் சங்கீதா, கொஞ்சம் வந்து அந்த பூரியை இட்டு தாயேன். அவ கிளம்புறதுக்குள்ள டிஃபன் ரெடி ஆகணுமே. நானா? பூரியா? என்னாச்சும்மா உனக்கு? ஏண்டி, இதுவரைக்கும் ஒரு கருவேப்பில கொத்த கூட உருவி தர சொன்னதில்ல என்கிட்ட. இப்ப திடீர்னு பூரி இட்டு தர சொல்ற? எவ்ளோ நாள் நான் ஆசையா பூரி குழவைய குடு, நான் வட்ட வட்டமா இட்டு தரேன்னு ஆசையா கேட்டிருப்பேன். கொடுத்திருப்பியா நீ? உனக்கு எதுக்குடி சமையல்காரி வேலைன்னு விரட்டி அடிப்ப? ஆமா அடிச்சேன். அப்போ கூட மாட ஒத்தாசைக்கு ஒரு வேலைக்காரி இருந்தா. அதனால உன்ன செய்ய வேணாம்னேன். இப்ப தனியா இல்ல செய்யறேன். கொஞ்சம் உதவினா என்ன? எனக்கு மணி ஆயிடுச்சுமா. சாரி, நீயாச்சு, உன் வருங்கால மருமகளாச்சு. என்ன ஆள விடு. எனக்கு டிஃபனே வேணாம். வேணும்னா ஒண்ணு செய். அப்பாவோ அண்ணனோ ஃப்ரீயா இருந்தா வந்து பூரி இட்டு தர சொல்லு. சரியா? அடி! அம்மா கத்துவதற்குள் சங்கீதா சிரித்தபடி மறைந்து விட்டாள். சாரதா வியர்க்க விறுவிறுக்க எல்லோருக்கும் பூரியும் சென்னாவும் செய்ய ஆரம்பித்தாள். என்னம்மா, அடுக்கலையில என்ன மாநாடு? காலேஜுக்கு கிளம்பி கொண்டிருந்த பெண்ணிடம் கேட்டார் சம்பத். உங்க தர்ம பத்தினிக்கு தலகால் புரியலப்பா. என்னம்மா சொல்ற? கோடீஸ்வர மருமகள் வந்து வீட்ல தங்கி இருக்காளாம். ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து அவளுக்கு சேவகம் பண்ணணுங்கிறா. செய்ய வேண்டியது தானே? கொழுப்புப்பா உனக்கு, சொல்ல மாட்ட? சாரதாம்பாள் புருஷன் தானே நீ, இப்படித்தான் பேசுவ. விளையாட்டுக்கு சொன்ன தாயி. ஆமா, உன் வருங்கால அண்ணி எப்படி பழகுறாங்க? இது வரைக்கும் பிரச்சனை இல்ல. இனிமே எப்படியோ போக போகத்தானே தெரியும். அது சரி, ஒரு நாள்ல என்ன தெரிஞ்சிடும்? இருந்தாலும் அண்ணியாச்சேன்னு நேத்து ரொம்ப சந்தோஷமா கூப்பிட்ட போல இருக்கு உள்ள. பின்ன விரட்ட வாப்பா முடியும். நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அண்ணனுக்கு பிடிச்சிருக்கே. அவனோட மனசுக்கு நாம மரியாதை கொடுக்க வேண்டாமா? இது அவன் வாழ்க்கை, அவனோட சந்தோஷம் தானப்பா நமக்கு முக்கியம். அதான் அவங்கள வாய் நிறைய கூப்பிட்டேன். அப்பா அவளை புன்னகையோடு பார்த்தார். என்னப்பா சிரிக்கிற? பெருமையா இருக்குமா? என் குழந்தைக்கு எவ்வளோ பக்குவம்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கு. ஏன்பா, அவங்கள உனக்கு பிடிக்கலையா? இந்த கேள்விக்கு உனக்கே பதில் தெரியுமே தாயே. புரியுதுப்பா, சரண்யா வரணும்னு நாம விரும்பினோம். ஆனா அண்ணன் மனசு இவங்க கிட்டலாம் சரணடைஞ்சிருக்கு. போகட்டும் விடுங்க. சரண்யாவோட குணத்துக்கு இன்னும் நல்ல இடம் கிடைக்கட்டும். ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம்ப்பா. அவளை பார்த்தும் ரொம்ப நாளாச்சு. போலாமே, அதுக்கு என்ன? ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குமா? சும்மா கிடந்த சங்க ஊதி விட்டுட்டோமோன்னு இந்த ஏமாற்றத்தை அந்த பொண்ணு தாங்குவாளான்னு தெரியல. ஒரு நிமிஷம்ப்பா, ஃபோன் அடிக்குது, யாருன்னு பார்த்துட்டு வரேன். சங்கீதா விரைந்து சென்ற ஃபோனை எடுத்தாள். சம்பத் மாமா இருக்காரா? நீங்க? சரண்யா. மை குட்னஸ், 100 ஆயுசு. உனக்கு இப்பதான் பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா ஆச்சரியமா இருக்கு? என்ன சரண்யா, நாங்க என்ன உன்னை மறந்துட்டோமா? என்ன விஷயம் சொல்லு. அப்பா இல்லையா? இருக்கார், கூப்பிடவா? சங்கீதா அப்பாவை அழைத்து ஃபோனை கொடுத்தாள். சரண்யாப்பா. என்னம்மா, என்ன விசேஷம்? அப்பா ஊர்ல இல்ல மாமா. சத்யாக்கா இங்க ரெஸ்ட்டுக்காக வந்திருக்கா. வந்து 2 நாளாச்சு. இன்னைக்கு திடீர்னு வயித்த வலிக்குதுன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்தேன். அபார்ஷன் ஆயிடுச்சுங்கிறாங்க. உடனே டிஎன்சி பண்ணணுங்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. பேங்க்ல கொஞ்சம் பணம் இருக்கு. ஆனா அப்பா இல்லாம எடுக்க முடியாது. ப்ளீஸ் மாமா, நீங்க கொஞ்சம் பணத்தோட வந்தா நல்லா இருக்கும். ஓ காட்! நான் உடனே வரேம்மா. நீ கவலைப்படாத. தைரியமாயிரு. எந்த ஹாஸ்பிட்டல்? ஓகே, சரி. நான் இன்னும் 1/2 மணியில வந்துடுறேன். என்னப்பா ஆச்சு? சம்பத் அவளிடம் விவரம் சொல்லிவிட்டு அவசரமாக கிளம்பினார். நானும் வரேன்பா. சங்கீதாவும் அவரோடு புறப்பட்டாள். ஏங்க, டிஃபன் கூட சாப்பிடாம அப்பாவும் பொண்ணும் எங்க புறப்பட்டுட்டீங்க? அவசர வேலை, போற வழியில பாத்துக்கிறேன். சம்பத் பிரீஃப் கேஸை காரில் போட்டுவிட்டு ஏறி அமர்ந்தார். சங்கீதா அவர் அருகில் ஏறியதும் கார் கிளம்பியது. அவர்கள் புறப்பட்டு சென்ற 10 நிமிடத்தில் ஆகாஷ் டிஃபன் சாப்பிட கீழே வந்தான். நல்ல காலம், நீயாவது டிஃபன் சாப்பிட வந்தியே. என்னம்மா அழுத்துக்கிற? பாரேன், நான் கூப்பிட கூப்பிட அப்பாவும் பொண்ணும் துளி கூட சட்டை பண்ணாம போயிட்டாங்க. டிஃபன் கூட சாப்பிடாமையா? பின்ன. சரி விடு. என்ன டிஃபன் இன்னைக்கு? சுஜிதா சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்ல, குளிக்க போயிருக்கா. ஆமா, என் ஆளு எப்படி பழகுறா? அதை ஏன் கேட்குற? கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு மாதிரியே இல்ல. ரொம்ப சிம்பிள். ஆன்ட்டி ஆன்ட்டின்னு உசுர விடுறா. அப்போ மருமகளை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லு. ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு வந்து கேட்டா காலையிலேயே.
என்ன ஹெல்ப் பண்ணா? நீ வேற, அவ வீட்டை பத்தி அவ சொல்ல சொல்ல பிரமிச்சு போயிட்டேன். தரையில கால் படாம வளர்ந்த பொண்ணை நான் என்னத்த வேலை வாங்குறது? இதோ பாருடா ஆகாஷ், அந்த பொண்ணு எதுவும் கேட்க மாட்டா. அவளுக்கு வேணுங்கிற வசதியெல்லாம் நாம தான் செஞ்சு கொடுக்கணும். என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துடு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவ இதுவரை இருந்த வீடு அரண்மனையாவே இருக்கட்டுமே. இனிமே இருக்க போற இடம் இதுதான். இதுக்கேத்த மாதிரி அவ தான் தன்னை மாத்திக்கணுமே தவிர அவளுக்காக இந்த வீடு மாறணும்னு அவசியம் இல்ல. அவ அளவுக்கு இல்லாட்டாலும் நம்ம வசதிக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இது போதும். ஆகாஷ் கை கழுவி விட்டு கிளம்பினான். சுஜிதா மாடியில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தாள். நீ ரெடியா சுஜி? உன்னை டிராப் பண்ணிட்டு போகட்டுமா? இல்ல, நான் ஒரு வாரம் லீவு தான். நீங்க கிளம்புங்க. எனக்கு வெளியில போற வேலை கொஞ்சம் இருக்கு. நான் ஒரு அரை மணி கழிச்சு போய்க்கிறேன். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். ஆகாஷ் தன் காரில் ஏறி போன பிறகு சுஜி டைனிங் டேபிளுக்கு வந்து அமர்ந்தாள். அங்கிள் சாப்பிட்டாரா ஆன்ட்டி? எங்க, அப்பாவும் பொண்ணும் சாப்பிடாமையே போயாச்சு. நீ உட்காரு, நாம சாப்பிட்டுடுவோம், பசிக்குது. அடடா, நாக்குல எச்சில் ஊறுது. அங்கிள் இப்படி சாப்பிடாம போயிட்டாரே. ஆமா, யாரு ஆன்ட்டி? சரண்யா? சுஜிதா கேட்க சாரதா சட்டென்று நிமிர்ந்து புருவம் சுருக்கி பார்த்தாள். எதுக்கு கேட்குற? இல்ல, சரண்யான்னு யாரோ ஃபோன் பண்ணவும் தான் அங்கிளும் சங்கீதாவும் பரபரப்பா புறப்பட்டு போயிட்டாங்க. என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சரண்யா ஃபோன் பண்ணான்னு உனக்கு யாருமா சொன்னா? சங்கீதா அங்கிள் கிட்ட சரண்யா பேசுறதா சொன்னது காதுல விழுந்துச்சு. ஏன் ஆன்ட்டி, ஏதாவது பிரச்சனையா? யார் அது சரண்யா? டிஃபன் கூட சாப்பிடாம 2 பேரும் போயிட்டாங்க. அதுவும் உங்ககிட்ட கூட. என்ன விஷயம்னு சொல்லாம? சுஜிதா கேட்க சாரதாவின் முகம் சுருங்கியது. உள்ளுக்குள் எரிமலை ஒன்று வெடிக்க தயாராயிற்று. சம்பத்தும் சங்கீதாவும் வரும்போது சரண்யா மட்டும் தனியாக தலை குனிந்து மௌனமாக அமர்ந்திருந்தாள். என்ன பண்ண சரண்யா? டாக்டர் என்ன சொல்றாங்க? சம்பத் மாமாவின் குரல் கேட்டதும் சட்டென்று நிமிர்ந்தாள். தனிமையும் சங்கடமும் துக்கமும் கொஞ்சம் மறைந்து உதவிக்கு ஒரு ஆள் வந்துவிட்ட நிம்மதி தெரிந்தது. அதுவரை அடக்கி வைத்திருந்த சங்கடமும் பயமும் உருமாறி கண்ணீர் படலமாய் பளபளத்தது. உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. 3000 ரூபாய் உடனே கட்ட சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரத்துல கட்டிடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணப்புறம்தான் தியேட்டருக்கு கூட்டிட்டு போனாங்க. சத்யா புருஷனுக்கு தகவல் சொல்லிட்டியா? இன்னும் இல்ல. அவங்க வீட்ல போன் இல்ல. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவர் ஆபீஸ்க்கு வந்திருப்பாரான்னும் தெரியல. அக்காவை தனியா விட்டுட்டு போகவும் முடியல. சரி, நான் பாத்துக்கிறேன், விடு. நீ ஏதாவது சாப்பிட்டியா? பசி இல்ல மாமா. சம்பத் ஒரு சேரில் உட்கார்ந்து தன் பிரீஃப் கேஸ் திறந்து உள்ளிருந்த பணத்தில் இருந்து 3000 ரூபாயை எடுத்து சங்கீதாவிடம் கொடுத்தார். நீ இவளை கூட்டிட்டு போய் பணத்தை கட்டிட்டு வா சங்கீதா என்றவர் அவர்கள் சென்றதும் தன் செல்போன் எடுத்து ஆகாஷின் செல் நம்பரை அழுத்தினார். எஸ் ஆகாஷ், நான் தான் பேசுறேன். என்னப்பா, டிஃபன் கூட சாப்பிடாம அப்படி எங்க அவசரமா கிளம்பிட்டீங்க? முக்கியமான விஷயம்தான். கோபாலனோட பொண்ணு சத்யா இல்ல? ஆமா, சொல்லு. அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. தீபா நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணா சரண்யா. நான் அங்கேருந்து தான் பேசுறேன். நீ ஒரு காரியம் செய். உடனே சத்யா வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்லி அவ புருஷனை உன் கார்லயே கூட்டிட்டு இங்க வந்துடு, சரியா? போறேன். அட்ரஸ்? ஓ, அட்ரஸ் வேணுமில்ல? ஒரு நிமிஷம் லைன்லயே இரு. சம்பத் ரிசப்ஷன் நோக்கி வேகமாய் சென்றார். சரண்யாவை அழைத்து செல்லை அவள் கையில் கொடுத்தார். ஆகாஷ் லைன்ல இருக்கான். சத்யாவோட அட்ரஸ அவங்கிட்ட சொல்லு. சரண்யா மெல்லிய குரலில் ஆகாஷிடம் விலாசம் சொன்னாள். டோன்ட் வரி சரண்யா, தைரியமா இரு. நான் இன்னும் 1 மணியில சத்யா புருஷனோட வரேன். ஆகாஷ் அவளுக்கு தைரியம் சொல்லிவிட்டு செல்லை அணைத்து கீழே வைத்தான். அடுத்த 5வது நிமிடம் அவனது கார் சத்யாவின் வீடு நோக்கி சென்றது. பேஷண்ட் நல்லா இருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிடும். சாயங்காலம் பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். டாக்டர் சில மருந்துகளை வாங்கி வர சொன்னார். சங்கீதா அருகில் இருந்த பார்மசியில் இருந்து மருந்துகளை வாங்கி கொண்டு வந்து நர்ஸிடம் கொடுத்தாள். சரி, வா சரண்யா, இனிமே பயப்பட ஒண்ணும் இல்ல. நாம ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம், வா. சம்பத் இருவரையும் அழைத்து கொண்டு அருகில் இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றார். அவர்கள் சாப்பிட்டு விட்டு வரும்போது ஆகாஷும் சத்யாவின் கணவரும் வந்திருந்தனர். சத்யா புருஷனின் முகம் வாடி இருந்தது. சம்பத் அவனுக்கு ஆறுதல் சொன்னார். சத்யாவுக்கு மயக்கம் தெளிந்திருந்தாலும் பலவீனமாக இருந்தாள். போரும், ரொம்ப தொந்தரவு கொடுக்க வேண்டாம். நாம வெளியில போயிடுவோம். ஆகாஷ் வெளியில் வந்தான். அவனை தொடர்ந்து ஒவ்வொருவராக வெளியில் வந்தனர். எவ்வளோ சார் பணம் கட்டுனீங்க? நான் கொடுத்துடுறேன். அட வைப்பா. சம்பத் அவன் கையை பிடித்து பர்ஸை வாங்கி அவன் பாக்கெட்டிலேயே வைத்தார். பரவாயில்ல சார், நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஒரு சிரமம் இல்லை. நீ இப்படி பிரிச்சு பேசுறது தான் சிரமமா இருக்கு.
சத்யா என் பொண்ணு மாதிரி. அவளுக்கு செலவு பண்ணதுக்கு யாராவது கணக்கு சொல்வாங்களா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அம்மா கிட்ட இன்னும் சொல்லல. ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. விடுங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்கல்ல? எவ்வளோ வேணா குழந்தை பெத்துக்கலாம். போனத நெனச்சு வருத்தப்பட வேணாம். அது அரைகுறையா பிறந்திருந்தா இன்னும் கஷ்டம் தானே? ஏன் சரண்யா, டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போய் தனியா உன்னால பாத்துக்க முடியுமா? இனிமே என்ன மாமா பாத்துக்கிறேன். பயம் ஒண்ணும் இல்ல. சரி, அப்ப நான் மறுபடியும் சாயங்காலம் வரேன். உனக்கு துணையா சங்கீதா வேணா இருப்பா. நான் வந்ததும் வீட்ல கொண்டு விட்டுடுறேன். சரியா? சரி மாமா. உங்க வேலையெல்லாம் கெட்டு போச்சுல்ல? ஒரு வேலையும் கெட்டு போகல. நான் வரட்டுமா? நானும் கிளம்பவா சரண்யா? ஏதாவது வேணும்னா என் செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணு. சரியா? ஆகாஷும் கிளம்பி சென்றான். நீங்க நீங்க கூட கிளம்புங்க. இங்கிருந்து என்ன செய்ய போறீங்க? 4 மணிக்கு வந்தா போரும். சங்கீதா சத்யாவின் கணவனையும் அனுப்பி வைத்தாள். அப்புறம் மாமி எப்படி இருக்காங்க சங்கீதா? யார் எங்கம்மாவா? அவங்களுக்கு என்ன ஜாம் ஜாம்னு இருக்காங்க. ஒரு முறை வீட்டுக்கு வாயேன் சரண்யா. வரேன். எப்போ? அப்பா வரட்டும் ஒரு நாள் வரேன். நீ வரலாமில்ல? சாயங்காலம் தான் வரப்போறேனே. வரது மட்டும் இல்ல. இன்னைக்கு முழுக்க உங்களோட தான் இருக்க போறேன். நிஜமாவா? சரண்யா வியப்போடு கேட்டாள். ரொம்ப தேங்க்ஸ் சங்கீதா. ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆனா எங்க வீட்ல தங்க அம்மா விடுவாங்களா? ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? நான் போனா தானே அப்பா கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துட போறேன். அப்பா சமாளிச்சுப்பார். சரண்யா நெகிழ்வோடு அவளை பார்த்தாள். அன்று மாலை சத்யாவை டிஸ்சார்ஜ் செய்தார்கள். சம்பத் சரியாக 5 மணிக்கு வந்து அவர்களை அழைத்து சென்று வீட்டில் விட்டார். நான் இங்கேயே இருந்துட்டு நாளைக்கு வரேன்ப்பா. ட்ரெஸ் எல்லாம் வேண்டாமா? சரண்யா இருக்க பயமேன். அவ ட்ரெஸ் எனக்கு சரியா இருக்கும். நீங்க கவலைப்படாம கிளம்புங்க. அப்புறம் மிஸ்ஸஸ் சம்பத் கிட்ட நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. உதச்சேன்னா? சம்பத் சிரித்தபடி கிளம்பினார். ஹோட்டலில் இருந்து அவர்கள் மூவருக்கும் இரவுக்கான டிஃபன் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பினார். டிராபிக் நெரிசலில் சிக்கி அவர் வீட்டை அடையும் போது மணி 8 நெருங்கி இருந்தது. போர்டிகோவில் காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தார். வீடு அமைதியாய் இருந்தது. விடி விளக்கை மட்டும் எரியவிட்டு ஹால் சோஃபாவில் சுருண்டு படுத்திருந்தாள் சாரதா. பிரீத் கேஸை வைத்துவிட்டு அவள் அருகில் வந்தார். உடம்புக்கு என்ன சாரு? அவள் நெற்றியை தொட்டு பார்க்க சாரதா வெடுக்கென்று தட்டி விட்டபடி எழுந்து உட்கார்ந்தாள். காலையிலிருந்து எங்க போயிருந்தீங்க? தினம் எங்க போவேன் நான்? இது என்ன புது கேள்வி? பொய் சொல்லாம சொல்லுங்க. உங்க வேலையா மட்டும்தான் போனீங்களா? ஆமா. என் மேல சத்தியமா? என்ன சாரதா, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? ஆக உண்மைய சொல்ல மாட்டீங்க. என்ன உண்மை? எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நான் கேட்குற பதில் சொல்லுங்க போதும். சரண்யா ஃபோன் பண்ணாளா? ஓ, அதை கேட்குறையா? ஆமாம் பண்ணா. ஏன் கேட்குற? எதுக்கு பண்ணா? அவங்க அக்காவுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு சாரதா. கோபாலன் ஊரில் இல்லை. சின்ன பொண்ணு தனியாக என்ன செய்வா? என்னை விட்டு அவங்களுக்கு யார் இருக்காங்க? பணம் கொடுத்தீங்களா ஏதாவது? அதெல்லாம் இல்லை. அந்த பொண்ணு பணமெல்லாம் வச்சிருந்தா ஒரு மனுஷ சகாயத்துக்கு தான் போனேன். கார்த்தால உங்க கூடயே புறப்பட்டு வந்தாளே உங்க செல்ல பொண்ணு, அவ எங்க? அவங்களுக்கு துணையா இருக்கட்டும்னு நான் தான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. துணைக்கு இருக்க இவ என்ன நூத்து கிழவையா? உடனே போய் அவளை அழைச்சிக்கிட்டு வாங்க. என்ன சாரு, மணி என்னாச்சு பாரு. காலம்பர அவளே வந்துடுவா. எனக்கு சாப்பாடு எடுத்து வை. முடியாது. விட்டு தொலைங்க அந்த உறவைன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஒட்டி பிறந்த தங்கையான்னா உறவு கொண்டாட? ஒண்ணு விட்ட தங்கை தானே. எதுக்கு இப்படி அவங்களுக்கு கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அல்லது அடி மனசுல இன்னும் ஏதாவது திட்டம் மிச்சம் இருக்கா? இருந்தா இப்பவே அந்த நப்பாசைக்கெல்லாம் சமாதி கட்டிருங்க. சொல்லிட்டேன். சம்பத் அமைதியாக தன் அறைக்கு சென்றார். பதில் பேசுவதால் ஒரு பயனும் இருக்கப் போவதில்லை என்று அவருக்கு தெரியும். விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கவும் விரும்பவில்லை. எனவே மௌனம் சாதிப்பதே உத்தமம் என்று நினைத்தார். அந்த மௌனம் சாரதாவின் ஆத்திரத்தை இன்னும் அதிகமாக கிளறிவிட்டது. விறுவிறுவென்று அவளும் அவர் பின்னால் அவர் அறைக்குள் நுழைந்தாள். எனக்கு தெரியாது, நீங்க எக்கேடோ கெட்டு ஒழியுங்க. ஆனா ஏன் என் பசங்களையும் கெடுக்கிறீங்க? அவங்களுக்கு அந்த உறவு தேவையில்லை. மரியாதையா போய் சங்கீதாவை அழைச்சிக்கிட்டு வரப்போறீங்களா இல்லையா? சம்பத் ஒரு வினாடி அவளை வெறித்து பார்த்தார். முடியாது. என்ன செய்வ என்று அழுத்தமாக கேட்டார். போறேன். நானே போய் தரன்னு தலைமுடிய பிடிச்சு இழுத்துக்கிட்டு வரேன். மாட்டேன்னா நினைச்சீங்க? விறுவிறுவென்று வெளியில் வந்து புறப்பட தயாரானாள். அவள் புடவை மாற்றி வெளியில் வருவதற்குள் சம்பத் கார் சாவியை எடுத்து கொண்டு வந்து பத்திரப்படுத்தி வைத்தார். கார் பூட்டி இருப்பது கண்டு எரிச்சலோடு திரும்பி வந்தாள். சாவி எங்க? கொடுங்க. நீ போக வேண்டாம். அவ அங்க இருக்கக்கூடாது. அது ஒன்றும் தங்கக்கூடாத இடம் இல்லை. என் தங்கை வீடுதான். இவ இருந்தா ஒன்றும் தப்பில்லை. எனக்கு பிடிக்கல.
எனக்கும் தாண்டி சில விஷயங்கள் பிடிக்கல. இருந்தாலும் சகிச்சுட்டு இருக்கல. எத சொல்றீங்க? உங்களுக்கு பிடிக்காதத அப்படி என்ன செஞ்சுட்டேன் நான்? முன்ன பின்ன தெரியாத ஒரு பெண்ணை இந்த வீட்ல தங்க வச்சிருக்கியே! அத நல்ல விஷயம்னு நெனச்சுக்கிறியா நீ? ஒரு உறவும் இல்லாத ஒரு பொண்ணு வந்து இந்த வீட்ல தங்கலாம்னா, என் பொண்ணு தன் அத்தை வீட்ல தங்குறதுல ஒரு தப்பும் இல்ல. நிறுத்துங்க. எதையோட முடிச்சு போடுறீங்க நீங்க? சுஜிதா ஒண்ணும் யாரோ இல்ல. நாளைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளாக போறவ. நாளைக்கு தானே, இன்னைக்கு இல்லையே. அதுக்குள்ள எதுக்கு உள்ள வரணும்? அத உங்க பிள்ளைகிட்ட கேட்க வேண்டியது தானே. அவன் தானே கூட்டிக்கிட்டு வந்தான். அவன் அனுமதி தான் கேட்டான். இது சரிப்படாதுன்னு நீ மறுத்திருக்கலாமே. அத விட்டுட்டு அனுமதி கொடுத்தியே. என்ன கேட்டுக்கிட்டா கொடுத்த? இப்ப புரியுதுங்க. அந்த பொண்ணு இங்க இருக்கிறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்ல. உங்க தங்கை பொண்ணை ஆகாஷ் காதலிக்கலங்கிற ஆத்திரம் உங்களுக்கு. அவனுக்குன்னு இவதான்னு ஆண்டவன் முடிச்சு போட்டு வச்சிருக்கான்னு இப்ப புரிஞ்சிருக்குமே. புரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். இன்னும் காலம் இருக்கு. யார் கழுத்துல அவன் தாலி கட்டணும்னு விதி இருக்கோ, அவ தான் உன் மருமகளாக முடியும். காதலிங்கிற உரிமை கிடைச்சுட்டதாலேயே கற்பனையை அதிகம் வளர்த்துக்க வேணாம்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வை. இப்ப புரியுதுங்க உங்க மனசுல என்ன இருக்குன்னு. நீங்க என்ன சதித்திட்டம் போடுறீங்கன்னு புரியுது. வரட்டும் ஆகாஷ். அவன் வந்ததும் இதையெல்லாம் பத்தி பேசிடுறேன். உங்க அப்பா தாண்டா உன் காதலுக்கு வில்லன்னு கிளியரா கரெக்டா கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறேன். தைரியம் இருந்தா என்கிட்ட சொன்னதை அவன்கிட்ட சொல்லுங்க. அவன் என்ன சொல்றான்னு பார்த்துடுவோம். சாரதா வெளியில் வந்து ஆகாஷ் எப்போது வருவான் என்ற உறுமலோடு காத்திருந்தாள். சம்பத் கவலைப்படவில்லை. இருந்தாலும் பிள்ளை தன்னை தவறாக நினைத்து விட்டால் என்ன செய்வது என்ற குறுகுறுப்பு அவரையும் மீறி உள்ளே ஏற்படத்தான் செய்தது. சம்பத்தின் நல்ல நேரமோ சாரதாவின் கெட்ட நேரமோ ஆகாஷ் நள்ளிரவுக்கு மேல்தான் வீடு திரும்பினான். வந்தவன் சோர்வோடு சாப்பாடு கூட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று மாடிக்கு சென்றுவிட அந்த நள்ளிரவில் பிரச்சனையை ஆரம்பிக்க வேண்டாம் என கருதி பேசாமல் இருந்து விட்டாள் சாரதா. மறுநாள் காலையிலும் அவன் சீக்கிரம் எழுந்து வரவில்லை. 8 மணிக்கு சங்கீதா ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கினாள். எங்கடி வந்த? வாசல் தாண்டி உள்ளே வந்தவளை சாரதாவின் குரல் தடுத்து நிறுத்தியது. அம்மாவுக்கு கோபம் என்பது புரிய சங்கீதா மௌனமாக நின்றாள். இது என்ன வீடா சத்திரமாடி? இஷ்டத்துக்கு போகவும் கண்ட இடத்துல தங்கிட்டு வரவும். கோபால் மாமா வீடு ஒன்றும் கண்ட இடம் இல்ல. சங்கீதா தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேசினாள். பேசாதடி நாய, எதிர்த்து பேசின நாக்க அறுப்ப. இனி அந்த வீட்டு பக்கம் போன காலை ஒடிப்ப சொல்லிட்டேன். அவங்க மேல அவ்வளோ என்னமா துவேஷம்? துவேஷம் இல்லடி, பயம். நல்ல மரத்தை சுத்தி ஒட்டுண்ணிகள் படர்ந்து மரத்தோட சத்துக்களை உறிஞ்சி அது கொழுத்துடும்னு படிச்சதில்ல நீ? அந்த மாதிரிதான் இந்த பிச்சைக்கார கூட்டமும். எதையாவது சொல்லி சொல்லி உங்க இரக்கத்தை கிளறி விட்டு இருக்கிறதையெல்லாம் பிடுங்கிட்டு போய் கடைசியில நம்மளையே நடுத்தெருவில் நிறுத்திடும். அந்த பயம்தான். நீ நினைக்கிற மாதிரி இல்லை இவங்க. அனாவசியமா நல்ல மனுஷங்களை சந்தேகப்படாத. பணத்தை நஷ்டப்பட்டா மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம். மனுஷங்களை இழந்துட்டா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். போரும்டி பாட்டி, உன் திருவாயை மூடிக்கிட்டு உள்ளப்போ. உபதேசம் பண்ண வந்துட்டாளாம் உபதேசம். எல்லாம் அந்த மனுஷன் கொடுக்கிற இடம். பாத்துக்கிறேன், உங்க எல்லாரையும் அடக்கி காட்டுறேன். சாரதா யாருமற்ற ஹாலில் நின்று தன்னந்தனியே பொறுமினாள். யார ஆன்ட்டி திட்டுறீங்க? பின்னால் சுஜிதாவின் குரல் கேட்டது. வர வர இந்த வீட்ல யாருமே என் பேச்ச கேட்கறது இல்லம்மா சுஜி. அதான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். என்ன ஆன்ட்டி விஷயம்? யார் உங்க பேச்ச கேட்கல? என் பொண்ணுதான், வேற யாரு? நேத்து காலையில போன கழுத இப்பதான் திரும்பி வருது. மை காட், நைட் ஸ்டேயா? வெளியிலையா? எப்படி விட்டீங்க? எங்க வீட்லெல்லாம் வெட்டிடுவாங்க. ஹாஸ்டல்ல விடுறதுக்கே அவ்வளோ யோசிச்சாங்க. எல்லாரும் தைரியம் சொல்லித்தான் என்னை அனுப்ப அப்பா சம்மதிச்சார். ஆ, இங்கெல்லாம் யார் பெரியவங்க பேச்ச கேட்கறாங்க? எங்க தங்கி இருந்தாங்களாம்? நேத்து ஃபோன் பண்ணல சரண்யான்னு, அவ வீட்ல தான். யாரு ஆன்ட்டி அந்த சரண்யா? இப்படி எல்லாரையும் கையில போட்டு வச்சிருக்கா? அதை ஏன் கேட்குற சுஜி? எல்லாம் இந்த மனுஷனோட உறவு கூட்டம்தான். பாதி நாள் பருப்பில்லாத ரசமும் சுட்ட அப்பளமும் சாப்பிடும்போதே இந்த கொழுப்புன்னா இன்னும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா என்ன பாடுபடுத்தும்னு யோசி. இந்த லட்சணத்துல இந்த மனுஷனுக்கு அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு வேற திட்டம். ஆனா அந்த திட்டம் ஆண்டவனுக்கே பொறுக்கல. ஆகாஷ் உன்னை விரும்பினானோ நான் பிழைச்சனோ, இல்லாட்டி எல்லாம் ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக சதி செய்ய கூட தயங்காது. அதனால தான் நான் அந்த கூட்டத்துக்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது கிடையாது. நீயே சொல்லு சுஜி, இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவும் ஒரு அந்தஸ்து வேணாம்? மகாராணி மாதிரி நீ எங்க? பிளாட்ஃபாரம் ஆட்டம் அவ எங்க? இது இந்த ஜென்மங்களுக்கு எங்க புரியுது? ஓஹோ, உங்க கோபத்துக்கு பின்னால இவ்வளோ விஷயம் இருக்கா?
சுஜிதா வியந்தாள். இதனால் தான் ஆகாஷின் அப்பாவும் தங்கையும் தன்னிடம் முகம் கொடுத்து பேசுவதில்லையா? அதற்கு காரணம் அந்த சரண்யாவா? இனி ஆகாஷை இழுத்து பிடிக்க வேண்டியதுதான். யார் கண்டார்கள்? நாளைக்கு அந்த பசப்புக்காரி இவனையும் வளைத்து போட முயற்சிக்க மாட்டாள் என்பது என்ன நிச்சயம்? சுஜிதாவிற்கு முகம் தெரியாத அந்த சரண்யாவின் மீது சொல்ல தெரியாத வெறுப்பு ஏற்பட்டது. நல்ல காலம் அந்த வீட்டின் சர்வ அதிகாரமும் படைத்த ஆகாஷின் அம்மாவுக்கும் சரண்யாவை பிடிக்காது என்பதும் ஆகாஷும் அவளை விரும்பவில்லை என்பதும் அவளுக்கு சற்று ஆறுதலை தந்தது. ஆனாலும் கூட அடி மனசுக்குள் ஒரு விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் ஏற்பட்டது. உள்ளூர ஒருவித பயம் அவளுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அப்பா ஒருவேளை இங்கு வந்து கலாட்டா செய்தால் இங்கிருப்பவர்கள் இவளை ஆதரித்தால்தான் இவளால் அவரை எதிர்க்க முடியும். அவர் ஆத்திரப்படுவார். தொடர்ந்து ஏதாவது தொந்தரவு கொடுப்பார். அதையெல்லாம் சமாளிக்க இவர்களது அன்பும் ஆதரவும் அவளுக்கு நிச்சயம் தேவை. இந்த நிலையில் இந்த வீட்டில் தனக்கு இன்னும் முக்கியத்துவம் கிடைத்தால்தான் நல்லது. அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தாள். இங்கு சாரதா வைத்ததுதான் சட்டம் என்பதை அவள் கவனித்து கொண்டுதான் இருக்கிறாள். ஆனால் அந்த சரண்யாவுக்காக சம்பத்தும் சங்கீதாவும் சாரதாவை அலட்சியப்படுத்தி இருப்பதை காணும்போது எதிர்காலத்தில் சாரதாவின் சொல்லுக்கு மரியாதை இருக்குமா இருக்காதா என்ற கேள்வி எழும்பியது. அதே நேரம் ஆகாஷிடம் சம்பத்தும் சங்கீதாவும் பாசமும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள். எனவே ஆகாஷை இன்னும் இறுக்கி பிடித்து தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டால்தான் அவன் மூலம் மற்ற இருவரையும் இழுத்து பிடிக்க முடியும் என்று புரிந்தது. சாரதா ஆகாஷ் இருவரும் தான் இப்போதைக்கு தன்னுடைய பிடிமானம். இவர்கள் இருவர் மூலமும் இந்த வீட்டை ஆட்டி வைக்க ஆரம்பித்து மெல்ல மெல்ல இதன் அதிகாரங்களை கைப்பற்றி விட்டால் அப்பாவை எதிர்த்து கொண்டாலும் தன்னுடைய வசதிக்கோ செல்வாக்கிற்கோ ஒரு பங்கமும் வராமல் பார்த்து கொள்ளலாம். இங்கும் இவள்தான் மகாராணி என்றாகி விடுவாள். இப்படியெல்லாம் கணக்கு போட்டு சிந்தித்தது அவள் மனம். தனக்குத்தானே பட்டம் சூட்டிக் கொள்ளும் வழிகளை யோசிக்க ஆரம்பித்தாள் அவள். ஹலோ, காலங்கார்த்தால என்ன பலமான யோசனை? பின்னால் ஆகாஷின் குரல் கேட்க சட்டென்று திரும்பினாள். 100 ஆயுசுதான். உங்களை பத்தி தான் இப்போ நினைச்சிட்டு இருந்த. தாயே, 100 வயசெல்லாம் வேணாம், ஆளை விடு. அவ்வளோ வயசு இருந்து உங்ககிட்ட யார் அவதிப்படுறது? உதைப்ப. என்னை பார்த்தா ராட்சசி ஆட்டமா தெரியுது? அதை விடு. என்னை பத்தி என்ன யோசனை? ஹாஸ்டல் வாழ்க்கையே தேவலன்னு தோணுது. அப்ப கூட நாம அடிக்கடி சந்திச்சோம்னு பேரு. இப்ப உங்க வீட்லயே உங்க பக்கத்து ரூம்லயே இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களை பார்க்க முடியுதா? பேச முடியுதா? என் ஞாபகமாவது உங்களுக்கு இருக்கான்னு சந்தேகமா இருக்கு. அசடு. முந்தியாவது கொஞ்ச நேரம்தான் உன் நினப்பு வரும். இப்ப நாள் முழுக்கவே உன் நினப்பு தான் தெரியுமா? ஆனாலும் அதுக்காக உன்னையே சுத்தி சுத்தி வர முடியுமா? வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா? கல்யாணம் ஆகிற வரை கட்டுப்பாட்டோட இருந்தாதான் மத்தவங்க நம்மை மதிப்பாங்க. அதனாலதான் நான் கிட்டையே வர்றதில்ல. எவ்வளோ பெருந்தன்மையோட உன்னை இங்க தங்க வச்சிருக்காங்க. அதுக்கு நாம மரியாதை கொடுக்க வேணாமா? சொல்லு. கரெக்டு தான். பாவம் உங்க அம்மா தனியா வேலை செய்யறத பார்க்க கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையாத்தான் இருக்கு. ஆனா என் ஸ்டடீஸும் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸும் அலைச்சலும் எங்க முடியுது? ஆனா இந்த கஷ்டம் எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஏன் அப்பாவை பகைச்சுக்கிட்டு நான் எங்க இருந்து படிக்க முடியும்? எனக்கு அனுப்புற பணத்தை முதல்ல கட் பண்ணிடுவார். அப்புறம் காலேஜுக்கு பணம் கட்ட மாட்டார். பணத்தால எனக்கு கஷ்டம் கொடுத்து காய வச்சு போதும்டா சாமின்னு நானா ஓடிப்போய் அவர் காலில் விழற வரை ஓய மாட்டார். இந்த நிலை ஏற்பட்டா படிப்பு நின்னுடும். அதுக்கப்புறம் உங்க அம்மா ஏன் காலேஜுக்கு போகலன்னு கேட்டா நான் என்ன சொல்ல போறேனோ தெரியல. பட் நான் தயாராயிட்டேன். இந்த வீட்டில் ஒரு சர்வெண்டா இருந்தாலும் இருப்பேனே தவிர என் வீட்டில் ராணியா இருக்க மாட்டேன். யாருக்கு வேணும் அந்த கிரீடமும் வசதிகளும்? ஆகாஷ் அவளையே பார்த்தான். காதலால் ஏற்கனவே குழைந்திருந்த மனம் அவளுடைய வார்த்தைகளில் மேலும் நெகிழ்ந்து குழைந்தது. அவளை பரிவோடு பார்த்தான். என்ன நம்பி வந்த உன்னை நான் அம்போன்னு விட்டுருவனா? உங்க அப்பாவோட பணம் யாருக்கு வேணும்? அவரே வச்சுக்கட்டும். அவர் அனுப்பாட்டி இங்க குடி முழுகிடுமோ? நான் இல்லை உனக்கு. எந்த ஆம்பளைக்கு காதலியை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிற சான்ஸ் கிடைக்கும்? அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கட்டுமே. நான் இருக்கிற வரை நீ யாருக்கும் பயப்பட வேணாம். எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. புரிஞ்சதா? சுஜிதா சற்று நேரம் எதுவும் பேசவில்லை. என்னப்பா சைலண்ட் ஆயிட்ட? இல்ல ஆகாஷ், நீங்க எனக்காக உயிரை கொடுப்பீங்க. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நான் கவலைப்படுறதே உங்க அம்மாவை நினைச்சுத்தான். ஏன் அவங்க உன்னை நல்லா தானே நடத்துறாங்க? இப்ப நல்லா தான் நடத்துறாங்க. இந்த அன்பு கடைசி வரைக்கும் இருக்கணுமே. ஒருவேளை என் வீடு என்ன தலை முழுகிடுச்சுன்னா
கட்டின துணியோட தான் நான் உங்களுக்கு கழுத்தை நீட்ட வேண்டி வரும். உங்க அம்மா ஒத்துக்குவாங்களா? உங்களை விட எங்க வீடு இன்னும் வசதியானதுன்றதால தான் உங்க அம்மா நம்ம காதலை அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் ஒண்ணும் இல்லாம வந்தா சும்மா இருப்பாங்களா? ஏன் கேட்குறேன்னா, என்னால கண்டிப்பா சொத்தும் சீரும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அவங்க மனசு மாறலாம், மாறாம போகலாம். அது நம்ம அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் என்னை ஏத்துக்கிற மனசு இங்க எல்லாருக்கும் இருக்குமாங்கிறது தான் என் சந்தேகம். அப்படி இவங்களும் ஒத்துக்காட்டி நீங்க என்ன செய்வீங்க ஆகாஷ்? என்ன விட்டுருவீங்களா? வெளியே போன்னு விரட்டிடுவீங்களா? சுஜிதா மிக பரிதாபமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்க ஆகாஷ் உருகி போய்விட்டான். அவள் கைகளை இறுக பிடித்து கொண்டான். மாட்டவே மாட்ட சுஜி. அம்மா அப்பா மேல எனக்கு மரியாதை உண்டு. ஆனா பணம் தான் பெருசுன்னு அவங்க நிறம் மாறினாங்கன்னா நானும் மாறுவேன். அவங்கள உதறிட்டு உன்னை கூட்டிட்டு இங்கிருந்து வெளியேறிடுவேன். அந்தஸ்து பார்க்குறவங்க யாரும் நமக்கு வேண்டாம். என்ன நடந்தாலும் நான் உன் பக்கம்தான். சரியா? அனாவசியமா பயப்பட வேண்டாம். தேவையில்லாம எதையாவது நினைச்சு குழப்பிக்கவும் வேணாம். ஃப்ரீயா இரு. உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கூச்சப்படாம கேளு. புரிஞ்சதா? சுஜிதா எழுந்தாள். அவனை அணைத்து கொள்ள கிட்டே வந்தாள். நோ சுஜி, கல்யாணத்துக்கு முன்னாலே இதெல்லாம் எதுவும் வேணாம். அம்மா கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஆகாஷ் அவன் அறையில் இருந்து வெளியில் வந்தான். ஆகாஷ், டிஃபன் ரெடி. சுஜியையும் வரச் சொல்லு. அம்மா கீழிருந்து குரல் கொடுத்தாள். அப்பாவும் சங்கீதாவும் கீழே வந்தாச்சா? அவங்க வந்தா வரட்டும். பாக்கு வெத்தலை வச்சு யாரும் அழைக்க வேண்டாம். நீ வா. ஆகாஷ் கீழே இறங்கி வந்தான். என்னம்மா, இன்னும் நேத்தைய கோபம் போகலையா உனக்கு? உனக்கு தெரியாதடா ஆகாஷ். உங்க அப்பாவும் உன் தங்கையும் என்னெல்லாம் செய்யறாங்கன்னு. என்ன செய்யறாங்க அப்படி? நான் சொல்லுவேன், நீயும் தலையாட்டிக்கிட்டு கேட்ப. எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில உங்க அப்பா பக்கம்தான் சாய்வ. தேவையில்லாம உங்ககிட்ட சொல்லி என் தொண்டை தண்ணிய வத்த விடணுமா? பாத்தையா அழுத்துக்கிறையே. நீயே சொல்லுடா ஆகாஷ். இனிப்பு சுத்தித்தான் ஈயும் எறும்பும் மொய்க்கும்னு சொன்னா அது தப்பா? எதுக்கு சுத்தி வளைக்கிற? என்ன விஷயம்னு பளிச்சுன்னு சொல்லேன். பளிச்சுன்னு சொல்லணும்னா உங்க அப்பாவுக்கு நீ காதலிக்கிறதும் சுஜிதாவை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறதும் சுத்தமா பிடிக்கல அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாரா? நேரடியா சொல்வாரா? சுத்தி வளைச்சதான் சொல்வார். அவர் கனவெல்லாம் நீ கலைச்சுட்டியே. அந்த எரிச்சல் அவருக்கு. அந்த கோபாலன் பொண்ணை உன் தலையில கட்டணும்னு பார்த்தார். நீ சுஜிதாவை கூட்டிட்டு வந்துட்ட. அதோட விட்டுருவார்னு பார்த்தேன். ஆனா மனுஷன் விட்டுருவாரா? சதி பண்றாராம் சதி. உன் காதலியை வெளியேத்திட்டு தான் மறு வேலைன்னு சவால் விட்டுட்டு போறார். அது மட்டும் இல்லையாம், அந்த கோபாலன் பொண்ணுக்குத்தான் எல்லாத்தையும் கொட்டி கொடுப்பாராம். அப்படி என்ன அவ உசத்தியா போயிட்டான்னு தெரியல. இல்ல இந்த சுஜிதா தான் பாவம், என்ன குத்தம் பண்ணிட்டாளாம். உன்னை காதலிக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா? நான் இவகிட்ட அன்பா நடந்துக்கிறது உங்க அப்பாவுக்கும் இந்த சங்கீதா கழுதிக்கும் கூட சுத்தமா பிடிக்கல. எனக்கும் தான் அவங்க செய்யற காரியங்கள் பிடிக்கல. சரண்யா சரண்யான்னு உருகிறது பிடிக்கல. நிறுத்திடுவாரா அவர்? இத சொன்னா உங்க அப்பா என்ன சொல்றார் தெரியுமா? முன்ன பின்ன தெரியாத ஏதோ ஒரு கழுதைகிட்ட நீ கொஞ்சலாம், ஏன் ஒண்ணு விட்ட தங்க பொண்ண நான் சீராட்ட கூடாதாங்கிறார். சுஜிதா கழுதையாம். அந்த பொண்ணு காதுல விழுந்தா எவ்வளோ வருத்தப்படும் சொல்லு. அம்மா நீளமாய் குறை சொல்லி நிறுத்த ஆகாஷ் குழம்பினான். அப்பா அப்படியெல்லாம் பேசி இருப்பாரா என்று நம்ப முடியவில்லை. என்னடா, நான் சொல்றத நம்ப முடியலையா? எனக்கு தெரியும் நீ நம்ப மாட்டேன்னு. உனக்கு உங்க அப்பா தான் உசத்தி. ஆனா பார்த்துக்கிட்டே இரு. அவர் உனக்கு வேட்டு வைக்கும்போது தான் அவரை பத்தி நீ புரிஞ்சுக்க போற. அம்மா மிரட்டலாய் நிறுத்த ஆகாஷ் இன்னும் குழம்பினான். எந்த முடிவுக்கும் அவனால் வர முடியவில்லை. கவலையோடு எழுந்தான் அவன். மாடியில் இருந்து அப்பா பரபரப்பாக கீழே வந்தார். ஆகாஷ், கிளம்பு. உடனே என்னோட வா. எங்கப்பா? கோபாலன் வீட்டுக்குத்தான். எதுக்குப்பா? சொல்றேன் வா. இல்லப்பா, எனக்கு வேலை இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. ஆகாஷ். சம்பத் அவனை திகைப்போடு பார்த்தார். அவருக்கு புரிந்து விட்டது. சாரதா ஏதோ சொல்லி இருக்கிறாள். அதான் அவன் இப்படி விட்டேற்றியாக மறுக்கிறான். அவர் வேதனையோடு பார்த்தார். ஓகே ஆகாஷ், நீ வர வேண்டாம். நான் போறேன். சங்கீதா கூட்டிட்டு போறேன். நாங்க திரும்பி வர 10 நாள் ஆகும். ஆகாஷ் புருவம் சுருக்கி அவரை பார்த்தான். தாராளமா. இதுக்கு எதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்கணும்? உங்க தங்கை வீடு. 10 நாள் என்ன? 10 மாசம் தங்கினாலும் ஏன்னு கேட்க முடியுமா? அப்பா பரிதாபமாக அவனை பார்த்தார். உனக்கு என்ன ஆச்சு ஆகாஷ்? ஓகே, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ வந்தாலும் வராட்டாலும் உனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது ஏன் கடமை. அப்பா எடுத்து சொன்ன வார்த்தைகளில் ஆகாஷ் அதிர்ந்து போனான். சாரதா கூட ஒரு வினாடி அதிர்ச்சியோடு நின்று விட்டாள்.
சம்பத் வேகமாக வெளியேறினார். சங்கீதாவை அழைத்து கொண்டு. படார் என்று அந்த கயிறு அறுந்தது. பலமாயிருந்த கயிறு எப்படி அறுந்ததென்று தெரியவில்லை. பட்டென்று இப்படி அறுந்து போகும் என்றும் நினைக்கவில்லை. இருந்த ஒரே ஒரு பிடிமானமும் நழுவி கீழே விழ, கீழே கீழே அதல பாதாளம் நோக்கி செல்லும் நிலை. பயத்தில் கண்கள் பிதுங்க, முகம் வெளிர, இதயம் உறைந்து போக சரண்யா முகத்தை பொத்திக் கொண்டு தலையை முழங்காலில் புதைத்து கொண்டாள். மற்றவர்கள் அவளது துக்கம் கண்டு அழ, அந்த இடமே அழுகையில் நிறைந்தது. சம்பத்தும் சங்கீதாவும் வந்ததும் கூட்டம் விலகி வழிவிட்டது. அவர்களை தொடர்ந்து ஆகாஷும் வந்தான். சத்யாவின் புருஷனிடம் சம்பத் நெருங்கி நின்று தணிந்த குரலில் ஏதோ கேட்டார். ஆகாஷும் அவர்கள் அருகில் வந்தான். அப்பா அவனை சட்டை செய்யவில்லை. வாசல் பக்கம் போனார். சாரிப்பா, அவர் பின்னால் வந்தவன் குறுகுறுத்த குரலில் சொன்னான். இட்ஸ் ஓகே, சுரத்தில்லாத குரலில் அவர் சொன்னார். இப்ப நாம என்ன செய்யணும்பா? பாடி எங்க இருக்காம்? பாடி? அவர் ஒரு வினாடி ஆடி போனார். எல்லாம் அடங்கி போனதும் மனிதனுக்கு பெயர் வெறும் உடல். ஊர் பெயர் எல்லாம் உயிரோடு மறைந்து விடுமா? அது இப்போது கோபாலன் அல்ல, வெறும் உடல். சம்பத்தின் கண்கள் கலங்கியது. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு ப்ரொடியூசரே உடம்ப வாங்கி தனி வேன் மூலம் அனுப்பி வச்சுட்டாராம். இன்னும் 1-2 மணி நேரத்துல வந்துடும். எப்படியாம்மா? ரோடு ஆக்சிடென்ட். துணை நடிகர்கள் எல்லோரும் வந்த மினி வேனும் டூரிஸ்ட் பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதினதுல 4-5 பேர் ஸ்பாட்லேயே. ஒன்றும் புரியலடா ஆகாஷ். இந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏன் ஏதாவது சோதனை மேலே சோதனை வரணும்? நல்லவங்களா இருக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா? இப்படி கஷ்டம் கொடுக்கறான் கடவுளே. ஆகாஷ் வேதனையோடு மௌனம் சாதித்தான். துணியாய் துவண்டு சுவற்றில் தலை சாய்த்து கண் மூடி முழங்கால் பிடித்தபடி அமர்ந்திருந்த சரண்யாவை பார்க்க கன்றாவியாக இருந்தது. இருந்த ஒரே துணையையும் இவளிடமிருந்து எதற்கு அவ்வளவு அவசரமாக பிரித்து அழைத்து கொண்டது அந்த தெய்வம்? தெய்வங்களுக்கு கண் இல்லை என்று சிலர் சொல்வது சரிதானா? இனி இந்த சின்ன பெண் என்ன செய்வாள்? இவளுடைய எதிர்காலம் பற்றி யார் கவலைப்படுவார்கள்? யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள்? அக்கா என்ற ஸ்தானத்தில் சத்யா இருக்கிறாள் என்றாலும் அவளால் முழு பொறுப்பும் ஏற்க முடியுமா? அவள் வீடு அதற்கு சம்மதிக்குமா? ஆகாஷ் கவலையோடு யோசித்தான். வீட்டுக்கு முன் ஆட்கள் கூடிக்கொண்டிருந்தார்கள். கோபாலனின் எதிர்பாராத மரணம் எல்லோரது முகத்திலுமே அதிர்ச்சியை படரவிட்டிருந்தது. நல்ல மனிதன், யாருக்குமே தொந்தரவில்லாமல் வாழ்ந்தவர் என்ற தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு மனிதன் இறந்த பின் அவன் தனக்கு மிகவும் நெருங்கியவன் என்று காட்டிக்கொள்ளும் ஆர்வம் அவர்கள் பேச்சில் தெரிந்தது. அம்பாசிடர் கார் ஒன்று வந்து நின்றது. 2-3 பேர் அதில் இருந்து இறங்கினார்கள். காருக்குள் ரோஜா மாலைகள் தயாராக இருந்தன. வேன் வந்துட்டு இருக்கு, இன்னும் 15 நிமிஷத்துல வந்துடும். செல்போன் வைத்திருந்த ஒருவர் சொன்னார். அடுத்த படத்துல வெயிட்டான ரோல் கொடுக்கறதா இருந்தோம். அந்த அளவுக்கு இயல்பா நடிக்கிற நடிகர் பாவம் இப்படி அநியாயமா போயிட்டார். யூனிட்ல எல்லார்கிட்டையும் பணிவா பேசுவார். யாரையும் நோகடிக்க மாட்டார். நல்ல மனுஷன். எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுச்சு. லேட்டா என்ட்ரி ஆகியிருக்கேங்களேன்னு எல்லாருமே வருத்தப்பட்டு கேட்டுட்டோம். இன்னும் 7-8 வருஷம் முந்தி வந்திருந்தாரு. நிச்சயம் நல்ல குணச்சித்திர நடிகராகி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பார். வந்திருந்தவர்களின் வார்த்தைகளில் உண்மையான வருத்தம் தெரிந்தது. வேன் திருமுனை திரும்ப திடீரென்று அங்கு பரபரப்பு சூழ்ந்தது. சரண்யா, எழுந்திருமா, வேன் வருது, பாடி கொண்டு வராங்க. யாரோ சொல்ல சரண்யா காதை பொத்தி கொண்டாள். ப்ளீஸ் அப்பான்னு சொல்லுங்க. எங்க அப்பாவை வெறும் உடம்பாக்கிடாதீங்களே. நீளமாய் அழுதவளை 4-5 பேர் சமாதானப்படுத்தி அணைத்து கொண்டனர். கோபாலனின் உடல் இறக்கப்பட்டு கூடத்தில் கிடத்தப்பட்டது. முகம் சலனமற்று இருந்தது. உடல் முழுக்க வெள்ளை துணியால் சுற்றி இருந்தது. அதிக நேரம் வச்சுக்கிறது நல்லதில்ல, ஆக்சிடென்ட் கேஸ், யாரோ சம்பத்திடம் சொல்ல அவர் தலையாட்டினார். ஏற்பாடுகள் ரெடி ஆயிட்டு இருக்கு, போயிருக்காங்க என்றவர் சரண்யாவிடம் வந்தார். அப்பாவை பாரு சரண். என்னால முடியல அங்கிள், என்னை விட்டுருங்க. எங்க அப்பாவை நான் இப்படி பார்க்க மாட்டேன். இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? போனவர் இனி வரப்போறதில்ல. ஆகிற காரியத்தை கவனிக்கத்தானே வேணும். கிட்ட போய் உட்கார்ந்து வாய் விட்டு அழுகிறையாம்மா. தூரத்து உறவு ஒன்று அவளை பிடித்து இழுக்க முயல சம்பத் அந்த பெண்மணியை கண்களால் விரட்டினார். சரண்யாவை பரிவோடு உள்ளறைக்கு அழைத்து சென்றார். சரி, பார்க்க வேண்டாம், நீ இப்படி உட்கார். அவளை அழுத்தி உட்கார்த்துவிட்டு தானும் அருகில் அமர்ந்தார். சில நிமிடங்கள் மௌனமாய் நகர்ந்தது. கூடத்தில் இருந்து அழுகை ஒலிகள் காதை கிடித்தன. அழ வேண்டியவள் அதீத துக்கத்தில் இறுகி போய் ஆழ்ந்த அமைதியில் உறைந்திருந்தாள்.
அத்தனை துக்கமும் உள்ளுக்குள் அழுத்தி கொண்டிருக்க அவற்றை வெளிப்படுத்தாது அவள் இறுகி போயிருந்தது. சம்பத்திற்கு கவலையாக இருந்தது. உள்ளே உறையும் துக்கம், ஆபத்து பல தொந்தரவுகளை உடம்பிற்கு கொடுக்கும். துக்கமோ சந்தோஷமோ வெளிப்படுத்தப்பட்டு விட வேண்டும். மரண வீட்டில் நெஞ்சில் அடித்து கொண்டு அழும் பழக்கத்திற்கு பின்னால் இதயத்திற்கு கேடு வருவதை தடுக்கும் மருத்துவ உண்மையும் இருப்பது நிறைய பேருக்கு தெரியாது. நீ அழ வேண்டாம் சரண். ஜஸ்ட் அப்பாவை வந்து ஒரு பார்வை பார்த்துடு. இதுக்கப்புறம் நீ ஏங்கினாலும் தவிச்சாலும் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்காது. இது கடைசி முக தரிசனம். வேற வழி இல்லை. துக்கத்தை தாங்கிண்டாவது நீ அவரை பார்த்துத்தான் ஆகணும். மெல்லிய குரலில் அவர் சொல்ல சரண்யா அசைவின்றி அமர்ந்திருந்தாள். இங்க பாரு சரண், பிறக்கும் போதே மனுஷனோட மரணமும் தீர்மானிக்கப்பட்டுடுறது. எங்க எப்போ எப்படிங்கிறது மனுஷ அறிவுக்கு எட்டாத விஷயம். சுகம் துக்கம் வலி வேதனை எல்லாம் உடம்புக்குத்தான், ஆத்மாவுக்கு இல்லை. அது கழிவும் கிடையாதுன்னு படிச்சதில்லையா நீ? நீ யார உன் அப்பான்னு நினைச்சிட்டு இருந்த? இந்த உடம்பையா? இதுக்குள்ள இருந்த உசிரையா? இது வெறும் சட்டை சரண்யா. உன் அப்பா சிரஞ்சீவி, அவருக்கு மரணமே கிடையாது. இருந்தாலும் எந்த கை உன்னை தடவி கொடுத்து வளர்த்ததோ, எந்த நெஞ்சு உன்னை பாசத்தோட அணைச்சு அன்பை பொழிச்சதோ, எந்த முகம் உன்னை புன்னகையோடையும் கருணையோடையும் உன்கிட்ட பேசித்தோ, எந்த விரல்கள் உனக்கு அட்சரம் எழுத கற்றுக் கொடுத்ததோ, அதையெல்லாம் நீ கடைசியா ஒரு முறை பார்க்க வேண்டாமா? உங்களுக்காக ஓடி ஓடி உழைச்ச சரீரம் இல்லையா அங்க கிடக்கிறது? எழுந்திரு தாயி, வந்து ஒரு முறை பாரு. எனக்காக இல்லை, உனக்காக இல்லை, யாருக்காகவும் இல்லை, அவருக்காக, உங்க அப்பாக்காக வந்து பாருமா. சரண்யா அவர் தோளில் சரிந்தாள். அவர் அவளை எழுப்பி நிறுத்தி மெல்ல அழைத்து கொண்டு கூடத்துக்கு வந்து கோபாலனின் சடலத்திற்கு முன் நிறுத்தினார். சலனமற்றிருந்த அப்பாவின் முகத்தை அவள் கண்கள் வெறித்து நோக்கியது. யார் யாரோ வந்து போட்டிருந்த மாலைகள் அவர் உடம்பை மறைத்திருந்தது. முகம் நிர்மலமாயிருந்தது. தூக்கம் மாதிரிதான் தெரிந்தது. கடைசி நேரத்தில் என்ன நினைத்தாய் அப்பா? முடிக்க வேண்டிய வேலைகளும் கடமைகளும் ஏராளமாயிருக்க இப்படி எல்லாவற்றையும் பாதியில் விட்டுவிட்டு செல்கிறோமே என்று வேதனைப்பட்டாயா? சரண்யாவுக்கு இனி யார் துணை என்று கண் கலங்கினாயா? என் பெண்ணுக்கு எதுவும் சேர்த்து வைக்கவில்லையே, இனி அவள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று உருகினாயா? எவ்வளவு கனவு கண்டாய் அப்பா? எனக்காக உன் சுகங்களை கூட சுருக்கி கொண்டாயே. இப்பெல்லாம் ஒரு பயம் வந்துடுச்சு சரண்யா. உனக்கு ஒரு வாழ்க்கை தேடி கொடுக்கற கடமை முடியற வரை என்னை நானே பத்திரமா பார்த்துக்கணும்னு தோணுது. உன் கழுத்துல 3 முடிச்சு விழுந்து நல்ல வீட்டுல நீ வாழ்க்கப்பட்டுட்டனா அதுக்கு அடுத்த நிமிஷமே சாவு வந்தா கூட சிரிச்சுக்கிட்டே சாவ தயாராயிடுவேன். புறப்படுறதுக்கு முந்தி நீ சொன்ன வார்த்தைகள் தான் நினைவிருக்கப்பா. நீ உன்னை ரொம்ப பத்திரமா தான் பார்த்துட்டு இருப்ப. ஆனாலும் எப்படிப்பா இதெல்லாம்? ஏன் இவ்வளோ அவசரமா? யார் செய்த சதி? கடவுளா? அக்கிரமம் பண்றவங்களும் அடுத்தவங்களை வாழ விடாம பண்றவங்களும் நாட்டை சுரண்டற நாய்களும் கையில வெடிகுண்டு வச்சுக்கிட்டு திரியறவங்களுமா எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு எறும்ப கூட நசுக்க மனசு வராத அன்பே மூச்சா வாழ்ந்த உன்னை போய் இப்படி பாதி வாழ்வுல பலி வாங்க அந்த தெய்வத்துக்கு மனசு வந்தது. என்ன கணக்குல அது மனுஷங்களை கொண்டு போகுது. சரண், துக்கத்தை அடக்காத, வாய்விட்டு அழுதுடு. சம்பத் மெல்லிய குரலில் சொல்ல சரண்யா கொஞ்சம் கூட அசையாது அதே வெறித்த பார்வையில் நின்றிருந்தாள். ஓகே, நீ வா சரண், நாழி யாரது, மற்ற காரியங்களை கவனிக்கணும். போய் தலைக்கு தண்ணி விட்டுக்கிட்டு ஈர துணியோட வா. ஐயர் வந்துட்டாரு. சத்யா, இவளை கூட்டிட்டு போய் தண்ணி விட்டுட்டு கூட்டிட்டு வா. சரண்யா அவர்களோடு மரம் மாதிரி சென்றாள். ஏன் எதற்கு என்ற கேள்வியின்றி பொம்மை மாதிரி அவர்கள் சொன்னதை செய்தாள். அப்பாவின் உடல் அலங்கரிக்கப்பட்ட பாடையில் ஏற்றப்பட்டதும் யாரோ அவளை பாடைக்கு முன் அழைத்து சென்று கையில் தீச்சட்டி கயிறை திணித்துவிட்டு போக சம்பத் மாமாவின் அரவணைப்பில் அனிச்சையாய் நடந்தாள். மூளை எதனையும் உணரவில்லை. விழிகள் எதையும் யாரையும் கவனிக்கவில்லை. சுடுகாடு வந்தது கூட தெரியவில்லை. கட்டைகளும் வரட்டிகளும் அடுக்கி பேருக்கு கொஞ்சம் நெய்யும் கரசினும் ஊற்றியதும் வாசரன், அப்பாக்கு கொள்ளி வை. மாமாவின் குரல் காதருகில் கேட்டதும் திடீரென்று உடம்பு தூக்கி போட்டது. தூங்கி விழித்தாற்போல் மலங்க மலங்க சுற்றிலும் பார்த்தாள். தான் நிற்கும் இடம் எதுவென்று அப்போதுதான் உணர்ந்தாற்போல் மாமாவையும் கட்டை அடுக்கி இருந்த அப்பாவின் உடலையும் மாறி மாறி பார்த்தாள். நெருப்பு வைமா, யாருடைய குரலோ கேட்க மீண்டும் அவள் தேகம் துடித்து ஆடியது. முடியாது மாமா, நான் எப்படி அப்பாக்கு? எப்படி மாமா? என்னை விட்டுருங்க, என்னால முடியாது. நீ தைரியமான பொண்ணுன்னு நினைச்ச. இது ஒரு உரிமை சரண்யா.
யாருக்கும் விட்டு கொடுத்துடாத. எழுந்து வா, நான் கூட இருக்கேன் இல்ல. வா, வந்து வை. மாமா அவளை பிடித்து இழுத்து சென்று கொள்ளி பிடித்திருந்த அவள் கரத்தை தூக்கி பிடித்தார். வை சரண்யா. ஜடம் மாதிரி அப்பாவுக்கு நெருப்பு வைத்தாள். திரும்பி பார்க்க கூடாதுன்னுவாங்க. அங்க கிணறு இருக்கு, மறுபடியும் ஒரு முறை தண்ணி ஊத்திக்கிட்டு கிளம்புங்க. உறவுக்காரர் ஒருவர் சொல்ல அனைவரும் கிளம்பினார்கள். தண்ணீர் ஊற்றி கொள்ளும் போது கட்டுப்பாடு மீறி கண்கள் அப்பாவின் சிதை பக்கம் சென்றது. திகு திகுவென்று செந்நிறத்தி சிதை முழுக்க பரவி சிவ தாண்டவமாய் காற்றில் ஆடி எரிந்து கொண்டிருந்தது. அப்பாவா, அப்பாவையா அந்த நெருப்பு? படார் என்று உள்ளே ஏதோ வெடித்தது. அடைந்து கிடந்த அழுத்தம் அமானுஷ்ய அலறலாய் பிரசவமாயிற்று. உச்சஸ்தாயியில் அவளுடைய அழுகை ஒலி கேட்டு மயானமே ஸ்தம்பித்தது. சம்பத்தும் ஆகாஷம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். உடன் வந்த பெண்மணிகள் அவளை சமாதானப்படுத்த செல்ல சம்பத் அவர்களை தடுத்தார். அவ அழட்டும், விட்டுருங்க, நீங்கள்லாம் போங்க, நாங்க கூட்டிட்டு வரோம். அவர் அனைவரையும் அனுப்பி வைத்தார். ஆகாஷம் அவரும் மட்டும் பொறுமையாக காத்திருந்தார்கள். அழுகை அடங்கி மனமும் உடலும் பதட்டம் குறைந்து அமைதியானதும் ஒரு பெருமூச்சோடு கண்களை துடைத்து கொண்டு எழுந்தவள் சுற்றம் முற்றம் பார்த்தாள். போலாமா? ஆகாஷின் குரல் கேட்க மெல்லிய கூச்சத்தோடு நடந்தாள். கார் அமைதியாக வீடு நோக்கி விரைந்தது. ஆகாஷை அனுப்பிவிட்டு அன்றிரவு சம்பத்தும் சங்கீதாவும் அங்கேயே தங்கினார்கள். மரணம் இவ்வளோ சீக்கிரமா கோபாலனுக்கு வந்திருக்க வேண்டாம் தான். ஆனா வந்துடுச்சே. இந்த உலகத்தின் இயக்கங்களும் ஜனன மரணங்களும் நம்ம கையில இல்லையே. என்ன செய்ய? தாங்கித்தான் ஆகணும். பட்டினத்தார் மாதிரி பட்டுன்னு அறுத்துக்கிட்டு போயிட முடியாதுதான். அவரே கூட அம்மா செத்தப்போ அழுது துடிச்சவர்தான். அந்த மரணத்தின் துக்கத்தில் எத்தனையோ பாட்டு எழுதித்தான் தன் துக்கம் தீர்த்துக்கிட்டார். ஆக துக்கம்ங்கிறது மனுஷ இயல்பு. ஆனா அதிலேயே துவண்டு போய் நின்னுடக்கூடாது சரண்யா. பூமியின் சுழற்சி எதனாலையும் நிற்காது. அதே மாதிரிதான் நம்ம கடமைகளும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். அப்பா என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் நிறைவேற்றி அவர் ஆத்மாவை சந்தோஷப்படுத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. உனக்கு பக்கபலமா நாங்கள்லாம் இருக்கோம். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், சரியா? சரண்யா அப்பாவின் படத்தை பார்த்தபடி தலையசைத்தாள். நீ என்ன செய்ய போற சத்யா? இனி இவ இந்த வீட்டுல தனியா இருக்க முடியாது. இதுக்கு ஒரு வழி பண்ண வேணாமா? எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுற மாமா. நாங்க இருக்கும்போது இவன் ஏன் இங்க தனியா இருக்க முடியும்? தனியா இருக்கணும். அப்படி இருக்க விட்டுறதான் முடியுமா? குட். 10 நாள் காரியம் முடியறதுக்குள்ள சாமான்களையும் வேண்டாததை வித்துட்டு வேணுங்கிறத கட்டி எடுத்து வச்சுக்கங்க. நானும் முடிஞ்சப்ப எல்லாம் வந்து பார்த்துக்கிறேன். உங்களுக்கும் எப்ப என்ன வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணி தயங்காம கேட்கலாம். நீங்க மட்டும் ஆதரவா இல்லைன்னா நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்போம். அது இருக்கட்டும், உன் உடம்பு இப்ப எப்படி இருக்குமா? பரவாயில்ல. அப்பா அப்பா வந்தா அப்பா வந்தா அபார்ஷன் ஆயிட்டதை எப்படி சொல்றது? அவர் துடிச்சிடுவாரேன்னு சரண்யா தான் ரொம்ப தவிச்சு போயிட்டா. அதை கேட்கறதுக்கு முந்தையே அவர் போய் சேர்ந்துடுவார்னு நினைச்சு கூட பார்க்கல. சம்பத் பெருமூச்சு விட்டார். 10 நாள் சமைப்பதற்கு என்று ஒரு மூதாட்டியை ஏற்பாடு செய்திருந்தார். சாப்பாடு தயார் என்று அவள் வந்து சொல்ல ஆளுக்கு ஒரு பிடி சாப்பிட்டு விட்டு படுத்தார்கள். விடி விளக்கு மகள் விளக்கம் மட்டும் எரிய அலுப்பில் சம்பத் படுத்ததும் தூங்கி போனார். சற்று நேரத்தில் சங்கீதாவும் சத்யாவும் பேசியபடி உறங்கி போக சரண்யாவுக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. கண்ணை மூடினால் அப்பாவின் முகம் வந்து நின்றது. அடிபட்டு அவர் மரண அவஸ்தையில் துடிக்கும் காட்சி கண்ணில் விரிந்து இதயத்தில் வலியை ஏற்படுத்தி கண்களை பொங்க வைத்தது. சட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். தூக்கத்தில் சத்யா ஏதோ குழறலாய் உளறினாள். அக்காவும் அத்தானும் அவர்கள் வீட்டினரும் நல்ல மாதிரிதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் அங்கே போய் தங்குவது என்பது சரிப்படுமா? முழுக்க முழுக்க ஒருவரை வீட்டில் வைத்து பராமரிப்பதென்பது இன்றைய சூழலில் யாருக்கா இருந்தாலும் கஷ்டம்தான். அப்படி ஒரு கஷ்டம் தன்னால் ஏற்பட்டு அது அக்காவுக்கு சிரமத்தை கொடுத்து விட்டால்? சரண்யா கவலையோடு யோசித்தாள். 10 நாளும் சம்பத் காலையில் வந்து இரவில் வீடு திரும்பினார். அம்மாவின் அடக்குமுறையால் சங்கீதாவாலும் அங்கு தங்க முடியவில்லை. சாரதா ஊர் வாய்க்கு பயந்து முதல் நாள் ஒரு அரை மணி நேரம் வந்து இருந்ததோடு சரி. அன்றும் கூட அதிகம் பேசவில்லை. அவளோடும் யாரும் பேச முயற்சிக்கவும் இல்லை. 10வது நாள் காரியத்திற்கு கூட அவள் வரவில்லை. சம்பத்தோடு சங்கீதாவும் ஆகாஷும் வந்து அன்று முழுக்க அங்கிருந்தார்கள். சாயங்காலத்திற்கு மேல் சங்கீதாவை அழைத்து கொண்டு ஆகாஷ் கிளம்பினான். நாமளும் கொஞ்ச தூரம் நடந்துட்டு வரலாம், வா சரண். மாமா அழைக்க சரண்யா உடனே கிளம்பினாள்.
சத்யா டயர்டாக இருக்கிறது என்று சொல்லி வீட்டிலேயே தங்கிவிட்டாள். நீங்க வாக்கிங் போக கூப்பிட்டதும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு மாமா. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்மா? அக்காவும் மாமாவும் அவங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான். இருந்தாலும் முழுக்க முழுக்க நான் அங்கேயே போய் இருக்கிறது எந்த அளவுக்கு சரிப்படும்னு எனக்கு தெரியல. தூரத்து பச்சைதான், என்னைக்கும் குளுமை. கிட்ட போணுமான்னு யோசிக்கிற. போகாம தனியா எப்படிம்மா இருப்ப? எங்கேயாவது ஹாஸ்டல்ல என்ன சேர்த்து விட முடியாதா மாமா? இந்த வார்த்தையை சத்யா கிட்டையும் அவ புருஷன்கிட்டையும் சொன்னா அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்கன்னு யோசிச்சியா சரண்? நிச்சயம் வருத்தப்படுவாங்க தான். ஆனா அதே நேரம் அவங்களுக்கு மாறம் ஆயிடக்கூடாதுங்கிற ஏன் எண்ணத்தை புரிஞ்சுகிட்டா வருத்தத்துக்கு இடமே இல்லையே. நான் எது சொன்னாலும் கேட்பையா சரண்? சொல்லுங்க மாமா. நல்லவங்களை நமக்கு தெரியாம கூட காயப்படுத்த கூடாது சரண். என்னோட அபிப்பிராயம் நீ சத்யாவோட போய் இருக்கிறது தான் எல்லா விதத்திலையும் உனக்கு நல்லது. நீ ஹாஸ்டல்ல போய் தங்கினா ஊர் அவங்களத்தான் தப்பா பேசும். அதுக்கு இடம் கொடுக்கலாமா நீ? எதை பத்தியும் நீ இப்ப குழப்பிக்காம அவங்க வீட்டுல போய் இரு சரண். உன்னால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. நீ என்ன குழந்தையா பிரச்சனை கொடுக்க? எங்கிருந்தாலும் அந்த சூழலுக்கு ஒத்து போய் நடந்துக்கிற பக்குவம் உங்ககிட்ட இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்துட போறது? பணம் கூட ஒரு பிரச்சனையாக போறதில்ல. மாசா மாசம் உன் செலவுக்குன்னு ஒரு தொகையை நான் கொடுத்துடுறதா இருக்க. தவிர ஆக்சிடென்ட் கேஸுங்கிறதால நஷ்ட ஈடா ஒரு தொகை வாங்கவும் ஆகாஷ் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பணம் உன்னோட மேல் படிப்புக்கு உதவியா இருக்கும். அதனால இப்போதைக்கு எந்த கவலையும் இல்லாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்து. என்னெல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறையோ கத்துக்க. எப்போ எந்த உதவி வேணும்னாலும் எனக்கோ ஆகாஷுக்கோ ஃபோன் பண்ணு. இதையெல்லாம் மீறி பிரச்சனைன்னு உனக்கு ஏதாவது அங்க ஏற்பட்டால், எதுவும் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டால் அப்ப ஹாஸ்டலை பத்தி யோசிப்போம். சரியா? மாமா சொல்வதும் சரிதான் என்று தோன்றியது. அதற்கு மேல் அதை பற்றி பேசவில்லை. நீங்க சொல்றாப்ல சத்யா வீட்டுக்கே போயிடுற மாமா. அதான் சரி என்றாள். குட். இப்ப குழப்பம் எதுவும் இல்லையே? இல்ல. வீட்டுக்கு போலாமா? ரொம்ப தூரம் நடந்துட்டோம். அவர்கள் திரும்பி நடந்தார்கள். அதற்கடுத்த வாரம் தேவையில்லாத சாமான்களை மந்த விலைக்கு கடையில் போட்டுவிட்டு முக்கியமானவற்றை மட்டும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு வீட்டை காலி செய்து கொண்டு கிளம்பினார்கள். வீட்டை பூட்டும்போது அழுகை வந்தது. நினைவு தெரிந்த நாளாய் வளைய வந்த வீடு. அப்பாவோடு சிநேகமாய் உட்கார்ந்து எவ்வளவோ விஷயங்கள் பேசிய இடம். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்ற சங்க பாடல்தான் நினைவுக்கு வந்தது. நாடு வீடு தந்தை எல்லாவற்றையும் இழந்த ராஜகுமாரிகளின் சோகம்தான் இன்று அவளுக்குள்ளும் நிறைந்திருந்தது. அன்றொரு நாள் இதே வெண்ணிலவு நேரத்தில் அப்பா இருந்தார். அரண்மனை இருந்தது. அரசாள நாடு இருந்தது. இன்று நிலவு மட்டும் இருக்கிறது. மற்ற எதுவும் இல்லை. சோகத்தை இவ்வளவு அழகாய் சொல்ல முடியுமா? சோகத்திலும் வியர்ப்பு ஏற்பட்டது அவளுக்கு. அப்பாவை இழந்து வீட்டை காலி செய்து கொண்டு கிளம்ப வேண்டிய நிலை தனக்கு ஏற்படும் என்று 15 நாளுக்கு முன் நினைத்திருப்போமா? வாசரன் பூட்டிய கதவையே வெறித்து பார்த்து கொண்டு நின்ற தங்கையை அழைத்து கொண்டு வேனில் ஏறினாள் சத்யா. என்ன ஆண்டி தனியா சாப்பிட்றீங்க? சற்று லேட்டாக வீடு திரும்பிய சுஜிதா தனியே சாப்பிட்டு கொண்டிருந்த சாரதாவின் அருகில் வந்து அமர்ந்தாள். 10 நாளா என் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் அங்கதான சாப்பாடு. 10 நாளாவே தனியாத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நீ காலையில போனா ராத்திரி தான் வர. வர வர இந்த வீட்டுல என்னை யாரும் சட்டையே பண்றதில்ல சுஜி. என்னையும் சேர்த்து தான் சொல்றீங்களா? சேச்சே, நான் உன்ன சொல்லலாமா, என் பசங்களை தான் சொன்னேன். ஹாய் சுஜி, இப்பதான் நீ வந்தியா? ஆகாஷின் குரல் கேட்க சுஜி எழுந்தாள். சாப்பிட்டியா நீ? இப்பதான் வந்த. இனிமேதான். ஏன் ஆகாஷ், அம்மாவை யாருமே கவனிக்கிறது இல்லையாம்? அத்தை எவ்வளோ வருத்தப்படுறாங்க பாருங்க. யார் கவனிக்கல? எப்பவும் போலதானே இருக்கோம். ஒன்று சொன்னா வருத்தப்பட மாட்டீங்களே? என்ன? சொந்தக்காரங்க தேவைதான். அதுக்காக 10 நாள் ராப்பகலா அங்கேயே கிடக்கிறது நல்லாவா இருக்கு? அத்தை மனசை நோக விட்டுட்டு என்ன வேண்டி இருக்கு மத்த உறவு? ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல உதவிக்கிறது தான். தெய்வம் உறவுகளை உருவாக்கி இருக்கு. நாளைக்கு நமக்கும் கஷ்டம் வரலாம். 4 பேர் உதவி தேவைப்படலாம். எப்பவும் இப்படியே இருந்துட மாட்டோம். சரி, அதுக்காக அம்மாவை அலட்சியப்படுத்தி பேசுறது சரியா? யார் அப்படி பேசினாங்க இப்போ? நீங்க பேசல. உங்க அப்பாவும் தங்கையும் பேசுறாங்க. அத்தையை அழ வச்சிருக்காங்க. அதெல்லாம் தப்புன்னு நீங்க தான் அவங்க கிட்ட சொல்லணும். அப்படி என்ன இப்போ இங்க பிரச்சனை? உப்பு பெறாத விஷயத்தை எல்லாம் பெருசாக்குறதே உனக்கு வேலையா போச்சுமா? நான் சொல்லல சுஜி. அவங்க 3 பேரும் ஒரே கட்சி தான். அப்படி என்னதான் அந்த வீடு வசியம் போட்டுதோ இப்படி போய் எல்லாத்தையும் அங்க கொட்டிட்டு இருக்காங்க. எதுக்குமா நீ இப்ப வார்த்தையை கொட்டுற?
ஆமாண்டா, நான் வாயை திறந்தாலே உங்களுக்கு எல்லாம் குத்தம்தான். நீ எதுக்கு இப்படி கத்துறேன்னு எனக்கு புரியல. நான் மேல போறேன். ஆகாஷ் வீறு வீறு என்ற மாடிக்கு போனான். என் நிலைமையை பார்த்த இல்ல சுஜி. என்ன விட அந்த பொண்ணு முக்கியமா போயிட்டா இவங்களுக்கு. இவங்க கேட்கறப்பெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு பணத்தை எண்ணி கொடுக்க மட்டும்தான் நான். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போச்சுன்னா அவளை சட்டமா இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுவாங்க. என் இடுப்புல இருந்து சாவி கொத்தை பிடுங்கி அவ இடுப்புல சொருகினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்ப அப்பவும் நான் ஏன்னு வாயை திறந்துடக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஆன்ட்டி. நீங்க அனாவசியமா பயப்படுறீங்க. இல்ல சுஜி, இதான் நடக்க போகுது பார். அப்படியே நடந்தாலும் நாம் என்ன செய்ய முடியும்? அவர் திட்டம் வேற சுஜி. அந்த திட்டத்தை முறியடிக்கணும்னா ஒரே வழி, உங்க கல்யாணம் சீக்கிரம் நடந்து இந்த சாவி கொத்து உன் கைக்கு வரணும். மை காட், என் கையில சாவி கொத்தா? ரொம்ப நல்லா இருக்கு ஆன்ட்டி. எனக்கு வேணாம்ப்பா. நான் ஜாலியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னைக்கு இருந்தாலும் நீதான பொறுப்பேத்துக்கணும். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.